ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிருப்பாரோ? இல்லம்மா, இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதான். கோயில் காரியத்தோட முழு பொறுப்பையும் அந்த தம்பி தான் ஏத்து செய்தான். அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க எங்கேயாவது தான் இருப்பாருமா. அம்மா, கார்த்தி மாமா அங்க இருக்காரு. அதோ அந்த தம்பி தாம்மா, என் பொண்ணோட படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணவரு. அவர் தான் ராஜா சேதுபதி ஐயாவோட பேரன் கார்த்தி. யாரு? கார்த்தியா? அவரா? ஆ, அவரையா கார்த்தின்னு சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த தம்பி தான் கார்த்தி. நான் வேணா கூப்பிடவா? மாமாவை நான் தான் கூப்பிடுவேன். பாப்பா, இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவர் அங்க ஏதோ முக்கியமான வேலையா இருக்காரு. இப்ப கூப்பிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ம், சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வா. என்ன இது? இவர கார்த்திங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அம்மா என் தாத்தா ராஜா சேதுபதியோட பேருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ண அந்த கார்த்தி யாரு? ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எம்டி சார் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு சொல்றாங்க. என் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்களா? இல்ல, அப்படிலாம் இருக்காது. அன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட எம்டி சாரே என் பேரை மாதிரின்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் நான் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறேன்? பேர்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. எம்டி சார் தான் தாத்தாவோட உண்மையான பேரனா, இல்ல என் வீட்டுல இருக்கிறவரா? நாளைக்கு காலையில யாக பூஜை இருக்குப்பா. ராஜா சேதுபதி ஐயாவோட பேரன் கார்த்தி தான் முன்னாடி நின்னு அந்த யாகத்தை தொடங்கி வைக்க போறாரு. ஆமாண்ணே, யாகத்துல சேதுபதி ஐயாவுக்கு பதிலா கார்த்தி தம்பி தான் உட்கார போறாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஊருக்காரங்க எல்லாரும் விசேஷ பூஜைக்கு வந்துருங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு. பார்க்கலையாண்ணே? அப்படின்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நடக்கிற அந்த யாக பூஜையில என் தாத்தாவோட பேரனா முறைப்படி அங்க யாரு உட்கார்றாங்களோ அவங்க தான் உண்மையான அத்தை பையன். அது யாருன்னு நான் பாத்துறேன். என்னோட குழப்பத்துக்கெல்லாம் நாளைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சார், வாங்க சார், உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சார். என்ன விஷயம் சார்? சார், ரேவதி ஆக்சிடென்ட் விஷயமா எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது சார். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சொல்லுங்க சார். ரேவதி ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாரு, அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இது வரைக்கும் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனால் கடையில் இருந்த 2 பேரை ரேவதி உங்கள் வீட்டு பிடிச்சி கொடுத்தால ஞாபகம் இருக்கு சார். எனக்கு என்னமோ அந்த பசங்களுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது சார். நீங்க லாஜிக்கை பிடிச்சிட்டீங்க சார். எஸ், நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்க சார், அந்த 2 பேரோட ஃபோட்டோ எதுவும் உங்ககிட்ட இருக்குமா? அந்த பசங்களை பற்றி விசாரித்து பார்த்துட்டேன். அவனுங்களை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரையும் பிடிச்சா ஆதாரத்தோடு அவனை ரீச் பண்ணிடலான்னு தோணுது சார். அவனுங்க பிடிபட்ட அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு சார். நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பசங்க யாருன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. சரிங்க சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார். சரிங்க சார், தேங்க்யூ. வரேன். யாகம் வளர்க்கறதுக்கு எல்லாம் தயாரா இருக்குமா? கார்த்தி தம்பி சாமி நகையை எடுத்துட்டு வந்துட்டாருன்னா அம்மனுக்கு நகையை சாத்தி பூஜை பண்ணிட்டு யாகத்தை தொடங்கிடலாம். கவலைப்படாதீங்க, சொன்ன நேரத்துக்கு என் பேரை நகையை கொண்டு வந்துடுவான். மற்ற வேலை ஏதாவது இருந்தால் முடிச்சு வச்சிருங்க. சொன்ன நேரத்துக்கு நகையை கொண்டு வந்துடுவான். சரிங்கம்மா, சரி, அப்படியே பண்ணிடலாம். இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க சார். நகையை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சரிங்க சார். ஓகே சார். சார், நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து. சரிங்க சார்.
தம்பி எல்லாம் சரியா இருக்கு தம்பி. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க சார். தம்பி இதை எடுத்துக்க. சரிங்க. எடுத்துங்க. தம்பி நல்லபடியா கோயில் நகையா வாங்கியாச்சு. இனி கோயிலுக்கு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு யாகத்தை தொடங்க வேண்டியதுதான் பாக்கி. சரிங்க. வாங்க வரேன் சார். வாங்கப்பா போலாம். வர சார். வரேன் சார். வரோம். வாயா கார்த்தி, வா பாட்டி வாயா. கொடுங்க. ம், இந்தாங்க பாட்டி, உங்க கையில ஊர் பெரியவங்க கிட்ட கொடுத்துருங்க. நீயே குடியா, குடு, அம்மா தான் வாங்கிக்க. ஐயா, நகையெல்லாம் அம்மனுக்கு சாத்துங்க. நாம எல்லாரும் கண்குளிர பார்க்கலாம்யா. ரொம்ப சந்தோஷமா. இந்த நகைகளை அம்மனுக்காக நீங்க பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்ததுதான் இந்த யாகத்துக்கே பெருமை. பூசாரி, இந்த நகைகளை அம்மனுக்கு போட்டு பூஜை பண்ணுங்க. இந்தாங்க, நல்லா அலங்காரம் பண்ணுங்க. சரிங்க. போங்க. அம்மா தாயே, அம்மா அம்மா தாயே பராசக்தி, இந்த யாக பூஜை நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிரிஞ்சு கிடக்கிற எங்க 2 குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணுமா. என் பேரன் கார்த்தியும் என் பேத்தி ரேவதியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் மருமக சாமுண்டீஸ்வரி மனசு மாறி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். அதோட என் பேத்தி ரேவதிக்கு நடக்க இருக்கிற இன்னொரு கல்யாணத்தை நடக்காம தடுத்துருமா. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைத்தாயி. உன்னதான் நாங்கள் பெருசா நம்பி இருக்கோம். அம்மா தாயே மகமாயி,